traders, welcome to Grow with Me Trading channel. இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை மட்டுமே நீங்கள் பார்க்காம இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு மென்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நின்று கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் எந்தளவுக்கு கவனமாக கவனிப்பீங்களோ, எந்தளவுக்கு ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுவீங்களோ, அதேமாரி தான் இந்த வீடியோவை பார்க்கும்போதும் ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த வீடியோவை பார்த்தோம் போனோம் கேட்டோம் அப்படின்னு இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ரஃப் நோட் இருந்தால் அந்த நோட் எடுத்து எழுத ஆரம்பிங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக அது புரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ ரியல் டைம் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணுற எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாக் மார்க்கெட், அதாவது ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கு ட்ரேட் பண்ணுறாலும் சரி, இல்லை ஒரு இண்டெக்ஸ் ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50யோ இல்லை ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணுற நபராக இருந்தாலும் சரி, அதேமாதிரி ஃபாரெக்ஸ் ஒரு USDயாக இருக்கட்டும் இல்லை USD JPYயாக இருக்கட்டும், எந்த கரன்சி ட்ரேட் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறமா இருக்கிற பிட்காயின் அதாவது கிரிப்டோ கரன்சி எதாக இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ட்ரேடாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் போது. நீங்கள் வந்து இப்போ என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்னு உங்களுக்கு தெரியலன்னா, இந்த வீடியோவில் சொல்லியிருக்க 4 டைப் ஆஃப் ட்ரேடரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரேடர் தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த 4 டைப் ஆஃப் ட்ரேடர் என்ன, அது அவங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஹோல்டிங் டைம் எவ்வளோ நேரம் இருக்கும், இது வந்து ஒரு எஸ்டிமேட்டான ஹோல்டிங் டைம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைம்குள்ளே தான் முடியணுன்ட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை. மார்க்கெட் பொறுத்து தான் இருக்குது. மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்குது, அது ஃபண்டமெண்டல் இருக்குது. ஏதாச்சும் பெரிய நியூஸ் வரும்போது மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டியாக அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது சீக்கிரமாகவும் டார்கெட் அச்சீவ் ஆகலாம். சப்போஸ் வாலிட்டி கம்மியாக இருக்கும்போது, வால்யூம் கம்மியாக இருக்குது, மொமெண்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, அப்போ வந்து உங்களோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆக டைம் எடுக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் பொறுத்தவரைய 4 டைப் ஆஃப் ட்ரேடர் இருக்காங்க. ஃபஸ்ட் டைப் ட்ரேடர் வந்து ஸ்கேல்பர் பொறுத்தவரை அவங்க என்ன மாதிரி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்கன்னா 1 minute 5 minute. இப்போ வந்து நிறைய பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து 5 செகண்டில் ட்ரேட் எடுக்கிறீங்க. 5 செகண்டில் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ இங்கே 1 minute ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் அதிகம் தான். 5 minute 1 minute இந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம், ப்ராஃபிட்டும் உங்களுக்கு ஹையாக தான் இருக்க போகுது. பட் ஹை ப்ராஃபிட்டும் ஹை ஸ்பீடு வந்து உங்களுக்கு மூமெண்ட்டும் கிடைக்கும். அதேமாதிரி ரிஸ்க்கு வந்து ஹையாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் இதை வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் ஓகே, அதுவும் ரொம்ப ரிஸ்க்கு தான். இது நீங்களே தான் சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களோட டைம் வந்து எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 1 minute முடிஞ்சிடும் உங்கள் ட்ரேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி ஆப்ஷன் பண்ணுறவங்க 1 minute டைம் ஃப்ரேம் கொடுக்கலாம். அது வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அந்த 1 minute நீங்கள் ட்ரேட் ஆகிறத பொறுத்து தான் உங்களோட நீங்கள் பாயிண்ட் பண்ண ஒரு ட்ரேட் வந்து ஒரு ப்ரைஸ் இருக்குன்னா, அந்த ப்ரைஸ்லேருந்து அது கொஞ்சம் மேலே போனாலும் பைனரி ஆப்ஷன் பொறுத்தவரை உங்களுக்கு ப்ராஃபிட். அதே வந்து நீங்கள் டவுன் போகுன்னு சொல்லிவிட்டு அதேமாதிரி டவுன்லேருந்து கொஞ்சம் லைட்டாக கீழே வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் டவுன் வந்தாலும் சரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே வந்து நீங்கள் அப்பு போகுன்னு சொல்லிவிட்டு டவுன் போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து அது எவ்வளோ தூரம் போனாலும் சரி உங்களுக்கு லாஸ் கன்ஃபார்ம். அதேமாதிரி அது கிட்ட ஒரு பாயிண்ட் டவுன் ஆனாலும் சரி உங்களோட டைம் ஃப்ரேம் முடியும். அதாவது எக்ஸ்பைரி ஆகும்போது 1 minuteனா நீங்கள் கொடுத்தது 1 minute முடியும் போது அது கொஞ்சம் டவுன் ஆனாலும் சரி லாஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் தான். ஸோ அது லாஸ் வந்து நீங்கள் தடுக்கவே முடியாது. இது வந்து பைனரி ஆப்ஷனுக்கு. நீங்கள் ட்ரேடராக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஸ்கேல்பராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் ஓகே தான். ஆனால் இதால் உங்களுக்கு ஹை ப்ராஃபிட் ஃபாரெக்ஸில் கிடைக்காது. ஸோ வந்து பைனரி ஆப்ஷன் பொறுத்தவரை உங்களுக்கு ப்ராஃபிட் ஹையாக தான் இருக்கும். அதே ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்குமான்னு கேட்டால் டவுட் தான். இன்ட்ராடே பொறுத்தவரைய அவங்க வந்து 15 minute 30 minute வந்து டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்பீட் வந்து மீடியம் ஸ்பீடாக இருக்கும், மொமெண்டம் நான் சொல்கிறது. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஹை ப்ராஃபிட் தான். ஸோ ஆனால் ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு விட இவங்களுக்கு கொஞ்சம் மீடியமான ரிஸ்க் தான் இருக்கும். இவங்களோட டைம் வந்து ஹோல்ட் பண்ணுற எவ்வளோ நேரம் இருக்குன்னா ஹவர்ஸ்லேருந்து அந்த டேக்குள்ளேயே தான் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து டேக்கு மேலேயும் போகலாம். அது வந்து அதுவும் மார்க்கெட் பொறுத்து தான், மார்க்கெட்டோட வாலிட்டியை பொறுத்து தான். அது டேக்கு மேலே போகிறதும் இந்த டேக்குள்ளே முடிகிறதும், நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா அந்த டேக்குள்ளேயே உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிறதுலாம் வந்து மார்க்கெட் பொறுத்து தான் இருக்குது. அடுத்த டைப் வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட டைம் ஃப்ரேம் வந்து 1 hour 4 hour இந்த மாதிரி டைப் ஆஃப் டைம் ஃப்ரேம் தான் வச்சு அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களோட வந்து ஸ்பீட் பார்த்தா மீடியம் ஸ்பீட். அதேமாதிரி இன்ட்ராடே இருந்த மாதிரி தான் இவங்களுக்கும் மீடியமான ஸ்பீடு இருக்கும். ப்ராஃபிட் வந்து மீடியமாக இருக்கும். ஸோ அங்கே ஹை ப்ராஃபிட், இங்கே வந்து மீடியமான ப்ராஃபிட் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு பொறுத்தவரை பார்த்தா இன்ட்ராடேவோட கம்மி தான், லோ ரிஸ்க் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ப்ராஃபிட்டும் மீடியம் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இவங்களோட ஹோல்டிங் டைம் பார்த்தா டேலேருந்து வீக் வரையும் இருக்கலாம், இதுக்கும் மேலே போகலாம். அதேமாரி தான் மார்க்கெட் பொறுத்து தான் இருக்குது. அடுத்த டைப் வந்து பொசிஷன் ட்ரேடர்ஸ் வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க, இல்லை
நான் ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணுறேன், ஒரு 1 இயர் வந்து இப்போ நான் ட்ரேட் எடுத்துட்டுனா 1 இயர் ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை 1 மந்த் ஹோல்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவங்களாம் வந்து பொசிஷன் ட்ரேடர்ஸ். இதுக்கும் மேலே இருக்குது. நான் வந்து ஃபாரெக்ஸோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் எந்த கரன்சி இருந்தாலும் குறிப்பிட்ட மீடியமாக வந்து இவ்வளோ தான் ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ. ஸோ பொசிஷன் ட்ரேடர்ஸ் வந்து எவ்வளோ வருஷம் வேணால் ஹோல்டு பண்ணுவாங்க. 5 இயர்ஸாக இருக்கட்டும், 10 இயர்ஸாக இருக்கட்டும், 20 இயர்ஸாக இருந்தாலும் சரி ஹோல்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு மட்டும் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே மேலேயே பார்த்துருக்கலாம், இன்வெஸ்டர்ஸ் இல்லை ட்ரேடர்ஸ். ட்ரேடர்ஸ்லாம் பொசிஷன் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க தான். அவங்களோட ட்ரேடிங் வந்து 1 மந்த் இல்லை 1 இயர் அதுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. இவங்களாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் இல்லை ட்ரேடர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்களோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடு, ரொம்பவே பொறுமையாக தான் இருக்கும். அதேமாரி மீடியம் ப்ராஃபிட் தான். ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கும் பொசிஷன் ட்ரேடர்ஸ்க்கும் மீடியம் ப்ராஃபிட் தான். அதேமாதிரி ரிஸ்க்கும் பார்த்தா லோ ரிஸ்க். இவங்களோட ஹோல்டிங் டைம் பார்த்தா வீக்காக இருக்கும், மந்த்தாக இருக்கும். சப்போஸ் இயராக கூட போகலாம், இல்லை ஒரு 6 மந்த்தாக இருக்கட்டும், இல்லை 3 மந்த்தாக இருக்கட்டும், அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? இதுதான் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர். ஸோ இவங்களோட டைம் ஃப்ரேமும் ஹோல்டிங் டைமும் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுனால இருந்தாலும் சரி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்ட்டு இப்போ நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களால் ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா அந்த ட்ரேடை வந்து இந்த ஒரு மினிட்டுக்குள்ளே தான் என்னால் எமோஷன்ஸை ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கேல்பராக போகலாம். என்னால் வந்து 1 ஹவர் இல்லை ஒரு டே வரையே என்னால் ஹோல்டு பண்ண முடியும் என்னோடய எமோஷன்ஸை ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ட்ராடே வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். என்னால் ஒரு வீக் அளவு கூட என்னால் எமோஷன்ஸை ஹோல்டு பண்ண முடியும் ட்ரேட் எடுத்த அப்புறமா அப்படின்னு நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடாக போகிறது நல்லது. இல்லை என்னால் வந்து இப்போ ட்ரேட் எடுத்துட்டா என்னால் மந்த் வரையே ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பொசிஷன் ட்ரேடராக கண்டிப்பாக போகலாம். இப்போ நீங்கள் உங்களோட சைக்காலஜி வச்சு தான் இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் ட்ரேடர் ஆகலான்ட்டு முடிவு பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது என்ன மாதிரி டைப் ஆஃப் ட்ரேடர்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிட்டு போங்க. இது மூலமாக எனக்கு வந்து நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களோட மைண்ட் செட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு யாராச்சும் அவங்க ட்ரேடிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில, என்ன மாதிரி ட்ரேடர் ஆகணும்னு அவங்களுக்கு தெரில அப்படின்னும் போது அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலோட வீடியோ. ஸோ அதனால் நிறைய மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருப்பேன். பேசும்போதும் சரி நிறைய ரீடேக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய டிஸ்டர்பன்ஸும் இருந்துச்சு. ஸோ சப்போஸ் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு பார்க்கும்போது பார்த்தா ஆடியோ காணாமல் போயிடுது. ஸோ பாதி வரை ஆடியோ வருது, பாதி அப்புறமா ஆடியோ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நிறைய ரீடேக் அப்புறமா தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ இதுக்கு சப்போர்ட் கிடைக்கிறத பார்த்து தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாகவும் ரெடி பண்ண முடியும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் ஹாப்பி ட்ரேடிங்.